ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ஆஞ்சநேயா நமக. ஓம் மகாலட்சுமி தாயே நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வம் பால் முனீஸ்வரரே நமக. ஓம் காலபைரவரே நமக. ஓம் சப்த கன்னிமார்களே நமக. ஓம் பஞ்சபூதங்களே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் குட்டிச்சாத்தானே நமக. ஓம் விஷ்ணு மாயாவே நமக. ஓம் காலபைரவரே நமக. ஓம் ஹரிச்சந்திரனே நமக. ஓம் சிவபெருமானே நமக. ஓம் அகோரகாளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகாகாளியே நமக. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் காளி தாயே அம்மா, அகோரகாளி அம்மா, பத்ரகாளி அம்மா, மகாகாளி அம்மா தாயே, உங்களுடைய ஆசீர்வாதத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும் தாயே. ஆசீர்வதிம்மா தாயே அம்மா காளி அம்மா. ஓம் குருவே சரணம். ஓம் குதம்பை சித்தரே சரணம். ஓம் அகோரிகள் சித்தரே சரணம். ஓம் அகோரிகளே நமக. ஓம் அகோரிகளே நமக. ஓம் அகோரி குருமார்களே நமக. வணக்கங்க. என் பேர் கலைச்செல்வன்ங்க. நான் சென்னை சேத்துப்பட்டில் வசிக்கிறேன். சென்னையில் தான் நான் வசிக்கிறேன். நான் அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. ஆனால் என்னோடய நேம் கலைச்செல்வன். ஆனால் நான் அகோரி வழிபாடில் எனக்கு ஈடுபாடு ரொம்ப அதிகம். அதனால் அந்த பாதையில் போகிறதுனால என்னுடைய பேர் ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியாருங்க. என் பேர் அதுதான். சரிங்க. இப்போ முக்கியமான ஒரு ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுங்க. வீட்டுக்கு வீட்டு வாசலில் நல்ல உங்கள் வீட்டு வாசலில் நல்ல ஒரு மரக்கன்றை நட்ட வச்சு மரக்கன்களை வளங்க. எவ்வளோ வளர்க்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதே போல் வீட்டில் தண்ணி ரொம்ப சிக்கனம் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் மாணவர்கள் எல்லாம் நல்லபடியாக படிங்க. அப்பா அம்மா பேச்சை கேளுங்க. நல்லா படித்து வாழ்க்கையில் நல்லா முன்னேற்றமாக ஒரு பாதையில் போங்க. அதே போல் இளைஞர்கள்லாம் குடிப்பழக்கத்துக்கு ஈடாகாதீங்க. நல்லபடியாக அந்த குடியை விட்டு நிறைய பேர் வாங்க. நல்லா ஒரு ஆன்மீக சிந்தனைக்கு வாங்க. உங்களுக்கு நல்லா ஒரு நல்ல அறிவு வரும். விஞ்ஞான ஒரு ரீதியாகவும் வாங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல அறிவாற்றலை கொடுக்கும். ஏன்னா விஞ்ஞானமும் முக்கியம், ஆன்மீகமும் முக்கியம். ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை வாழ முடியும். அதனால் நீங்கள் விஞ்ஞான ரீதியாகவும் வாங்க. வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆன்மீக ரீதியாகவும் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குங்க. சரிங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இது விழிப்புணர்வு வீடியோ தாங்க. நிறைய பேர் சரியாக தெரியல. நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு நல்லபடியாக அந்த யூடியூப் மூலிமா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. நல்ல விஷயம்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மூலிமா ஒரு நல்ல விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்த தான் நான் சொல்கிறேன். நல்லா ஒரு ஆன்மீக ரீதியாக கோயிலுக்கு போகிறவங்களும் சரி, நல்ல ஒரு ஆன்மீக ரீதியாக ஜீவ சமாதிக்கு போகிறவங்களும் சரி, இல்லை ஆன்மீக ரீதியாக வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை ஆன்மீக ரீதியாக ஒரு பொது இடத்துல போகிறவங்களும் சரி, எல்லாருக்குமே இது விழிப்புணர்வு வீடியோ. இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா எல்லாருமே நான் சொல்கிற தப்பை தான் பண்ணுறாங்க. அதை திருத்திக்கிறதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பார்த்தா நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு நல்லா புரியுங்க. என்னென்னா, இப்போது தியானம் நம்ம உட்காந்து கண்ணை மூடின்னு தியானம் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா ஜபமாலையை வைத்துக்கொண்டு தெய்வங்களோட மந்திரங்களை சொல்லி ஜபம் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா யோகாசனம் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம மூச்சு பயிற்சியில் பல வகையான மூச்சு பயிற்சி இருக்குது. அது எது நமக்கு தேவையோ அது நம்ம ஆரோக்கியத்துக்கோ, நம்மளுடைய நல்ல ஒரு சிந்தனைக்கோ, நல்ல ஒரு ஞானத்துக்கோ நம்ம பண்ணுற ஒரு விஷயம் எல்லாமே இதெல்லாம். இதை நம்ம செய்கிறோம். இப்போ இதில் ஏன் சொல்கிறேன்னா, இதில் ஒரு சின்ன ஒரு தவறுதல் இருக்குது.
நான் நிறைய கோயிலுக்கெலாம் நான் போகிறேன். நிறைய கோயிலுக்கு போகாத கோயில் இல்லை. டெய்லியும் கோயிலுக்கு போயிட்டு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிப்பேன். என்னுடைய பணிகளை நான் ஆரம்பிப்பேன். காலையிலும் மாலையிலும் நான் கோயிலுக்கு நிறைய போவேன். அதே மாதிரி ஜீவ சமாதிகளுக்கும் நான் அதிகமாக போகிறேன். அதே போல் கோயில் அல்லாத ஜீவ சமாதி அல்லாத பொது விஷயங்களை பார்க்குக்கும் இந்த மாதிரி ஒரு பொது பூங்காக்கள் அந்த மாதிரி ஒரு பொது வேலையில் அப்படியும் நான் போய் உக்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுவேன். நிறைய இடத்துல போவேன். இங்கே வந்து சில பேர் தியானம் பண்ணுறாங்க. கோவில்லே ஜீவ சமாதிலையோ இல்லை வீட்லேயோ இல்லை பொது இடங்களில் தியானம் பண்ணுறாங்க, மந்திரங்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மூச்சு பயிற்சி பண்ணுறாங்க, யோகாசனம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஓகே, பண்ணுறது ஓகே. ஏன்னா அது இந்த காலகட்டத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் பண்ணினா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி அடையும், உங்களுக்கு நல்ல சிந்தனை கிடைக்கும். ஒரு கெட்ட சிந்தனை இல்லாமல் மனதளவுலேயும் உடல் அளவுலேயும் ஒரு நல்ல சிந்தனை கிடைக்கும், நல்ல பாதை உங்களுக்கு கிடைக்கும், நல்ல தெளிவான மைண்டு கிடைக்கும், தெளிவான சிந்தனை கிடைக்கும், தெளிவான பேச்சு கிடைக்கும். நம்ம யாரும் கேட்கக்கூடாது, நம்ம நல்லபடியாக வாழணும், நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, நம்ம நல்லபடியாக நடந்துக்கணுன்ற அந்த உங்களுக்கு விழிப்புணர்வு, நல்லா அந்த ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும். அது பண்ணுறது ஓகே. ஆனால் அதை எப்படி பண்ணோன்றது தான் நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா நான் கோயிலுக்கு போகிறேன். கோயிலுக்கு போனான்னா சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு கருவறையில் சாமி கும்பிட்டு வெளியே வந்து சாமியெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு அங்கங்கே அந்தந்த இடத்துல எங்கே அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல உக்காந்து தியானம் பண்ணுறாங்க. தியானம் பண்ணுறது தப்பு இல்லை. ஒரு கோவிலில் போனால் உக்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை வரை 1 மணி நேரமாக தியானம் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. இல்லை ஜபமாலை வச்சு மந்திரம் பண்ணுறதும் தப்பு இல்லை. ஏன்னா அது பண்ணுறக்கூடிய இடம் தான் அது ஆலயங்கள். புரியுதுங்களா? ஆலயங்களில் சாமி கும்பிட்டு வேறு எந்த விஷயமும் நம்ம பேசக்கூடாது. நம்ம தெய்வ பக்தியோடு உள்ளே போனோமா ஒரு தியானம் பண்ணலாம், ஒரு மந்திரங்களை சொல்லலாம், ஒரு மூச்சு பயிற்சி பண்ணலாம். இல்லை கண்ணை மூடிக்கிட்டே இறைவனை அப்படியே கண்குளிர பார்த்து அவருடைய காட்சிகளை பார்க்குற மாதிரியே படத்தை வச்சியோ இல்லை உருவங்களை வச்சியோ நம்ம வந்து தியானம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய இடம் தான். ஆனால் என்ன தப்பு நடக்குதுன்னா வெறும் தரையில் பண்ணக்கூடாது. அதுதான் நான் சொல்கிற கருத்து. நான் எல்லா கோயில்லையும் போய் பார்க்கும்போது எல்லாருமே இந்த கோயிலில் உக்காந்துன்னு உள்ளவோ வெளியிலவோ உக்காந்து தியானம் பண்ணுறாங்க, மந்திரம் சொல்கிறாங்க. அது தப்பு இல்லை. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா வெறும் தரையில் பண்ணால் நீங்கள் சொல்கிற மந்திரம் கண்டிப்பாக அது பலிக்காது. ரெண்டாவது நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா அதுவும் பலிக்காது. இல்லை ஏதாவது மூச்சு பயிற்சியோ இல்லை யோகாசனம் எது பண்ணாலும் அது வந்து பலிக்காது. ஏன்னா வெறும் தரையில் பண்ணால் பூமி வந்து பஞ்ச தத்துவங்களில் பூமியும் ஒன்று. அந்த பூமி என்ன செய்யணும்னா அந்த பூமி நம்ம சொல்கிற மந்திரங்களையும் நம்ம தியானம் பண்ணுறங்களையும் அந்த சக்தியை அந்த பூமி வந்து இழுத்துரும். ஏன்னா பூமிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம தியானம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி மந்திரங்கள் சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மூச்சு பயிற்சி செய்கிறோமோ அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு யோகாசனம் செய்கிறோமோ அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர் இருக்குது. அந்த பவரை வந்து நம்ம வெறும் தரையில் பண்ணும்போது அது வந்து நம்மளோட பாடியில் அந்த நம்ம உடம்பு அந்த வெறும் தரையில் பண்ணும்போது நீங்கள் மந்திரங்கள் சொல்ல அது பூமி வந்து அது சக்தி இழுத்துக்கும். நீங்கள் தியானம் பண்ணாலும் அது வந்து பவரை இழுத்துரும். அப்போது அது நீங்கள் என்ன பண்ணாலும் அது வேலை செய்யாது, அது வேஸ்ட்டு. அதனால் நீங்கள் பண்ணும்போது ஒரு பாய் இல்லையாவது ஒரு பேப்பர் இல்லை ஒரு பெட்ஷீட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தரையில் விரிச்சிட்டு அது மேலே உட்காந்து தான் நீங்கள் பண்ணணும். யாருக்குமே இது தெரியல. நிறைய பேர் ஆலயத்துக்கு வரவங்க லேடிஸும் பார்க்குறேன், ஜென்ஸும் பார்க்குறேன். எல்லாருமே கோவிலில் சுற்றிட்டு கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு அப்படியே அங்கங்கே அவங்கவுங்க இடத்துல எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே உட்காந்து மரத்தடியிலையோ எங்கேயோ உட்காந்து தியானம் பண்ணுறாங்க, மந்திரங்கள் சொல்கிறாங்களே. இப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான், ஆனால் வெறும் தரையில் பண்ணக்கூடாது. நான் நிறைய பேரை பார்க்குறேன், அம்மா இந்த மாதிரி பண்ணக்கூடாதும்மா, நீங்கள் பண்ணுறதே வேஸ்ட்டு. மந்திரங்கள் சொன்னாலும் சரி, இல்லை தியான கண்ணை மூட்டு பண்ணாலும் சரி, இல்லை மூச்சு பயிற்சி எது பண்ணாலும் இது வந்து உங்களுக்கு பலன் தராது. அதனால் கீழே வந்து தரையில் போட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பெட்ஷீட்டை கொண்டு வாங்க, இல்லை ஒரு நியூஸ் பேப்பரு இல்லை ஒரு பாய் ஏதாவது வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு
உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும், அது பலிக்கும். நீங்கள் வெறும் தரையில் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன். புரியுதுங்களா? இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. நம்ம பண்ணுறதுல ஆர்வம் இருக்குது, ஆனால் அந்த ஆர்வம் மட்டும் பத்தாது. அது எப்படி முறையாக பண்ணோன்றதை நம்ம கற்றுக்கணும். அடிப்படை விஷயமே அதுதான். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம போய் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டால் அதை முறையாக எப்படி பண்ணோன்றத நம்ம அதை தெரிஞ்சுக்கினா தான் அதை நம்ம பண்ண முடியும். நம்ம ஏதோ பண்ணுறோம், நமக்கு தியானம் பண்ணோம், ஒரு மந்திரங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் அதை முறையாக பண்ணணுன்றது தான் என்னோடய கருத்து. அதனால் கோவிலெல்லாம் தயவு செய்து தியானம் வெறும் தரையில் உட்காந்து பண்ணாதீங்க. மந்திரங்களில் வெறும் தரையில் உட்காந்து பண்ணாதீங்க. வெறும் தரையில் மூச்சு பயிற்சிலாம் எதுவும் பண்ணாதீங்க. இது பொதுமக்களாக இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஒரு தெய்வத்தை வணங்கக்கூடியவங்களுக்கு பண்ணுறாங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனால் இது நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு சாமியார் கூட இந்த தப்பை பண்ணுறாங்க. ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஒரு சாமியார் கூட பார்க்குறேன், கோவிலில் வந்து அப்படி வெறும் தரையில் உட்காந்து தான் பண்ணுறாங்க. காவி ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கின்னு சாமியாராக இருக்கும் கூட அதே தப்பு தான். அவங்களுக்கு கூட நான் அட்வைஸ் பண்ணுறேன், எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி பண்ணிங்கன்னா அப்போது சாதாரண ஒரு ஒரு சாமி மட்டும் கும்பிட்டு இருக்கிற ஒரு ஆன்மீகவாதிக்கெல்லாம் அவங்களுக்கு இதை பற்றி எப்படி தெரியும்? நீங்கள் தான் அதை எடுத்து சொல்லணும். அதனால் நீங்களே இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது ஒரு சில பேர் அது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க தான் சொல்லணும். இது புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவங்க தான் சொல்லணும். அதனால் பொது இடத்துலையோ ஒரு பார்க்லேயோ ஒரு பொது இடத்துலையோ அமைதியான இடத்துல பண்ணும்போது வெறும் தரையில் தயவு செய்து பண்ணாதீங்க. ஒரு ஆலயத்தில் போகும்போதும் வெறும் தரையில் நீங்கள் தியானம் பண்ணாதீங்க, மந்திரங்கள் சொல்லாதீங்க, மூச்சு பயிற்சி பண்ணாதீங்க. இல்லை வீட்டில் கூட நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் கூட உங்கள் வீட்டிலே பண்ணலாம். அப்போ கூட நீங்கள் வெறும் தரையில் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அது வந்து பலனை தராது. ரெண்டாவது, அந்த பூமியோட சக்தி வந்து அது வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அது ஆப்போசிட்டாக இருந்து அதை உள்வாங்கிடுச்சுன்னா இப்போ இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பவர் இருக்கும்ல, ஒரு ஆன்மீக ரீதியாக இருக்கும் போது, மந்திரங்கள் சொல்லும்போது, தியானங்கள் இருக்கும்போது, ஒரு மூச்சு பயிற்சி சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்கும்ல, அந்த பவர் வந்து உங்கள் உடம்புல எப்பவுமே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வெறும் தரையில் பண்ணும்போது உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா பவர் இருந்ததில்ல, அந்த பவரை சேர்த்து இது இழுத்துரும். அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. இப்போது நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த பவர் வரும். புதுசாக பண்ணுறீங்கன்னா பவர் உங்களுக்கு வரும். நீங்கள் ஏற்கனவே பவராக இருப்பீங்கள, ஒரு ஆன்மீக ரீதியாக பவராக இருக்கும்போது என்ன பண்ணால், நீங்கள் வெறும் தரையில் போய் எங்கேயாவது பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பவராக இருக்கீங்களா, உங்கள்கிட்ட ஒரு கம்பீரம் இருக்குது, அந்த பவர் இருக்குல்ல, சக்தி இருக்குல்ல, அது நீங்கள் வெறும் தரையில் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய இது ஒரு விஷயம், ஏற்கனவே உங்கள் உடம்புல அந்த சக்தி பவர் இருக்குதுல்ல, அதையும் சேர்த்து இந்த பூமி என்னன்றனா அது இழுத்துரும். அந்த பவரை வந்து இழுத்துரும், அந்த சக்தியை இழுத்துரும். அப்போது உங்கள் உடம்புல ஏற்கனவே இருந்த பவர், அந்த சக்தியெல்லாம் போயிடும். இப்போ நீங்கள் கூடுதலாக அந்த மந்திரங்கள் சொல்லி தியானங்கள் பண்ணி மூச்சு பயிற்சி சொல்லி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களே, அதுவும் மைனஸ் ஆகிடும். இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதனால் வந்து நீங்கள் தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு சொல்கிறேன். ஆன்மீக ரீதியாக கோயிலுக்கு போகிறவங்களும் சரி, வீட்டில் இருந்து தியானம் பண்ணுறவங்களும் சரி, இல்லை பொது வெளியில் பண்ணுறவங்களும் சரி, இல்லை ஜீவசமாதிக்கு போய் எங்கே இருந்தாலும் தியானம், மூச்சு பயிற்சி, இல்லை மந்திரங்கள் சொன்னாலும் சரி, தயவு கூர்ந்து வெறும் தரையில் உட்காந்து பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் அப்படி பண்ணணுன்னு ஆசைப்பட்டால் ஒரு பேப்பரு, இல்லையா ஒரு பெட்ஷீட்டு, இல்லை ஒரு போர்வை, இல்லைன்னா பாய், இந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு அதன் மீது உட்காந்து நீங்கள் பண்ணுறது தான் நல்ல ஒரு பலனை தரும், நல்ல சக்தியை கொடுக்கும். ஒரு மந்திரங்கள் நல்லா இன்க்ரீமெஸ் ஆகும், நல்லா வந்து ஒரு பவர் கிடைக்கும். புரியுதுங்களா? நீங்கள் வெறும் தரையில் பண்ணால் உங்களுக்கு எந்த வித பலனும் தரவே தராது. அதை நல்லா புரிஞ்சுங்க. ஆர்வம் இருக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம பண்ணணுன்ற ஆர்வம் முக்கியம் கிடையாது. அதை எப்படி பண்ணணுன்ற அந்த தெளிவு தான் உங்களுக்கு தெரியணும். அதை தெரியலனா நம்ம பண்ணுறதே வேஸ்ட்டு. எல்லாருமே அந்த தப்பு தான் பண்ணுறாங்க. கோவிலில் எல்லாருமே பண்ணுறாங்க, உட்காந்துக்கிறாங்க. முத்திரைகளை பல முத்திரைகளை வச்சு பண்ணுறாங்க. ஆண்லேருந்து பெண்லேருந்து அப்படியே வெறும் தரையில் உட்காந்து பண்ணுறாங்க. அது அப்படி பண்ணக்கூடாதுங்க, அப்படி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா எந்த பலனும் தராது. நீங்கள் அரை மணி நேரம் உட்காந்தாலும் சரி, 10 நிமிஷம் உட்காந்தாலும் சரி, 1 மணி நேரம் உட்காந்து பண்ணாலும் அந்த பவர் கண்டிப்பாக தரவே தராது, அதுக்கு பலன் தரவே தராது. எதுவாக இருந்தாலும் வெறும் தரையில் இல்லாமல்
எது ஒரு கோழி இருந்தால் கூட பரவாயில்ல, அது மேலே உங்கள் உடம்பு வந்து பூமியில் படக்கூடாது. இதுதான் நம்மளோட பாடி, நம்மளோட உடம்பு வந்து பூமியில் படக்கூடாது. அந்த உடம்பு நம்ம பூமியில் பட்டுதுன்னா நம்ம சொல்கிற ஒவ்வொரு அந்த மந்திரங்கள், தியானங்கள், அந்த மூச்சு பயிற்சி, அந்த பண்ணுற யோகாசனங்கள், எந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்கள், தெய்வங்களை நினச்சி நம்ம தியானமாக இருக்குது எல்லாமே வந்து நம்ம வெறும் தரையில் உக்காந்தா நிச்சயமாக அது பலன் தராது. ஏதாவது ஒரு பொருளை யூஸ் பண்ணி, இல்லை வாழை இலை, ஏதாவது எது கிடைக்குதோ பக்கத்தில் எது கிடைக்குதோ, இல்லை நீங்கள் வரும்போது கொண்டு வாங்க, கொண்டு வந்து அந்த மாதிரி கோவிலில் உட்காந்து பண்ணுங்கள், பொது வெளியில் பண்ணுங்கள், வீட்டில் பண்ணுங்கள், இல்லை ஜீவ சமாதியில் பண்ணுங்கள். ஆனால் வெறும் தரையில் உட்காந்து பண்ணவே பண்ணாதீங்க. இது நான் வந்து விழிப்புணர்வோடு சொல்கிறேன். நிறைய பேருக்கு நான் கோயிலில் போனேன்னா இந்த அட்வைஸ் பண்ணிக்கினே இருப்பேன். எல்லோரும் கூப்பிட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு. சில பேர் ஆமாம் சாமி கரெக்டு தான் சாமின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து இது விழிப்புணர்வாக சொல்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, எனக்கு நல்லபடியாக ஆதரவு கொடுங்க. இன்னும் நிறைய விழிப்புணர்வு வீடியோனால் நான் போடுறேன், அதை பார்த்து நீங்கள் பலன் அடைங்க. எல்லோரும் நல்லா இருங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஓம் நம சிவாய, ஓம் சக்தி, ஓம் காளி.